உளி தேய்ந்து உலக்கை பிடியாதது. இதுதான் பழமொழி. கதை என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. அழகே அழகே எதுவும் ஒரு ஊர்ல ராமசாமி அப்படிங்கிற ஒரு தச்சர் வேலை பார்க்குறவங்க ஒருத்தர் வாழ்ந்துட்டு வராரு. அவர் ரொம்ப வயதானவர். வயதான காலத்துல ஒரு கடை வச்சிருக்காரு. கண்ணன் அப்படிங்கிற ஒரு மகன் இருந்தாரு. மகன் தன்னுடைய கடையில தான் வேலை பார்த்துட்டு வராரு. இவர்கிட்ட நிறைய அனுபவம் இருக்கு. ஏன்னா அவருடைய வாலிப வயசுல இருந்து தச்சர் வேலை தான் பார்க்கிறாரு. அவர் மாதிரி ஒரு சிறந்த தச்சர் யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு அவர் வந்துட்டு அனுபவம் வாய்ந்த ஒரு மனிதன். இப்போது கண்ணன் சொல்கிறாரு அவங்க அப்பா கிட்ட வந்து, அப்பா உங்களுக்கு ரொம்ப வயசாயிடுச்சு, இனிமேல் நீங்கள் வீட்டில் ஓய்வெடுங்க, கடைக்கு வர வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ராமசாமி சொல்கிறாரு, இல்லைப்பா எனக்கு கை கால் நல்லா இருக்குது, என்னால் முடிந்த உதவிகளை நான் உனக்கு பண்ணி தருகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ கண்ணனுக்கு பயங்கர போவோம், அப்பா என் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லாத காரணத்தினால தான் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறார். இல்லைப்பா எனக்கு நம்பிக்கைலாம் இருக்குது, நீ என்னுடைய மகன் எப்போவுமே கரெக்டாக தான் இருப்ப அப்படின்னு சொல்கிறாரு. ஆனாலும் வந்துட்டு அதை கண்ணனால் ஏற்றுக்கவே முடியலை. ராமசாமி சொல்கிறத கண்ணனால் ஏற்றுக்கவே முடியலை. இதனால் அப்பா கிட்டே கொஞ்ச நாள் அவன் வந்து சரியாக பேசுகிறதே கிடையாது. கடைக்கு வருவான், வந்து வேலைகளை பார்ப்பான், முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடுவான். அதே போல் தந்தையும் கடைக்கு வருவார், அவருடைய வேலையை முடிச்சுட்டு போயிடுவார். இப்படி நாட்கள் போயிட்டுருக்க ஒரு செல்வந்தர் ஒரு நாள் வராரு. வந்து ஒரு அழகான கதவோட ஃபோட்டோவை காமிச்சு, இந்த மாதிரி ஒரு கதவு செஞ்சு தரணும், எவ்வளோ நாட்கள் ஆகும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இந்த ராமசாமியும் பார்க்குறாங்க, அவங்க பையன் கண்ணனும் பார்க்குறாங்க. பார்த்துட்டு அப்போ ராமசாமி சொல்கிறார், இந்த கதவு செய்ய 1 மாத காலம் ஆகும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ கண்ணன் சொல்கிறார், இல்லை 1 மாதம்லாம் ஆகாது, நான் 2 வாரத்தில் உங்களுக்கு முடிச்சு தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. செல்வந்தர் சொல்கிறாரு, சரியாக முடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிடுறாரு. அப்போ கண்ணன்ட்ட அவங்க அப்பா ராமசாமி சொல்கிறார், இல்லை இது வந்து அதிக வேலைப்பாடு இருக்குது, அளவுகள் வந்து தப்பாக விட்டுட்டா அந்த கதவு பொருந்தாது அப்படின்னு சொல்கிறாரு. ஆனாலும் அந்த கண்ணன் வந்து காதலே கேட்கல. அவசரமாக 2 வாரத்தில் வேலையை முடிச்சுட்டு அந்த செல்வந்தர் வீட்டில் போய் பொருத்தும் போது அந்த கதவு வந்து சரியாக பொருந்தலை. அதனால செல்வந்தருக்கு பயங்கர கோபம் வந்து கண்ணனை பயங்கரமாக திட்டுறாரு. கண்ணனை திட்டும் போது ராமசாமியால் ஏற்றுக்கவே முடியல. ராமசாமி அனுபவம் வாய்ந்த ஒரு தச்சர். அப்போ என்ன சொல்கிறாரு, பொறுமையாக இருங்க, நான் இதை சரி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை சரி பண்ணி அழகாக கதவை மாற்றுறாரு. அப்போ வந்துட்டு கண்ணன் அவங்க அப்பா கிட்ட மனதார மன்னிப்பு கேட்குறான். அப்பா என்னை மன்னிச்சிடுங்க, உங்ககிட்ட இருக்கிற அனுபவம் என்கிட்ட கிடையாது, அதனால் நான் உங்ககிட்ட அந்த அனுபவத்தை புரிஞ்சிக்காமல் நீங்கள் என்னைய சந்தேகப்படுத்துறீங்கன்னு நினச்சி நான் வந்து உங்களை அதிகமாக பேசிட்டேன், காயப்படுத்திட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட அவன் மனதார மன்னிப்பு கேட்குறான். தம்பி, ஒரு பொருள் வந்து தேஞ்சு வயதாயிடுச்சு அப்படின்னா அது வந்துட்டு அது எந்த ஒரு பயனும் இல்லைன்னு சொல்லி ஒதுக்கக்கூடாது, அது பயன் இருக்க வரைக்கும் நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு உலக்கை வந்து தேய வந்து அது வந்து சின்ன சின்ன பொருளாக தான் மாறுமே தவிர வந்து அது வீணாகாது. உலக்கை தேய உளிக்கு கைப்பிடியாக கூட மாறுற வரைக்கும், அந்த ஒரு சின்ன உளி இருந்தால் அந்த உளிக்கு கைப்பிடியாக மாறுற அளவுக்கு கூட அந்த உலக்கைக்கு சக்தி இருக்குது தம்பி அப்படின்னு சொல்லி அவங்க பையனுக்கு எடுத்து சொல்கிறாரு. ஆமாங்க, உலக்கை தேய உளி கைப்பிடியாக மாறும். இந்த மாதிரி பழமொழிக்கான கதைகளை பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு கதையில் பார்க்கலாம்.